மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக வணக்கம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கிளாஸஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆர்ஆர்பி என்டிபிசியில் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த காந்திய காலகட்டம், ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சியில் காந்திய காலகட்டம், காந்திக்கு முன்னாடி நடந்த ஒரு ஹிஸ்டரி, காந்திக்கு பின்னாடி நடந்த, காந்தி வந்த வருகைக்கு பின்னாடி நடந்த ஒரு ஹிஸ்டரி. இதுல காந்திக்கு பின்னாடி, காந்தியோடைய வருகைக்கு பின்னாடி, அதாவது 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம். ஸோ தோற்றுவிக்கப்பட்டதுக்கு பின்னாடி, காந்தியோட வருகைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைகிறதுக்கான இந்த போராட்டங்களா இருக்கட்டும், வழிமுறைகளா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் அகிம்சை வழியில காந்தி வந்து கொண்டு போவார். ஸோ அதிலிருந்து நமக்கு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செஷன் இந்த செஷன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா கவனிங்க, சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து காந்தியடிகள் குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தல்ல வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் பிறக்கிறாரு. 1869 பிறக்கிறாரு. ஸோ அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி நமக்கு நல்லாவே தெரியும். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவருடைய முழு பெயர். ஸோ அவங்க அப்பா பேர் வந்து காபா காந்தி. காபா காந்தி பொறுத்தளவுக்கு போர்பந்தல்ல ஒரு திவானாகவும், அப்புறமேல ராஜ்கோட்ல திவானாகவும் பொறுப்பு வச்சிருக்காரு. அவங்களுடைய அம்மா யாரு பாத்தீங்க அப்படின்னா புத்திலிபா, சரிங்களா? ஸோ புத்திலிபா ரெண்டுமே அப்பா அம்மா. ஸோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து படிப்பை முடிச்சுட்டு, பார்த்தீங்கன்னா சட்டம் பயில்வதற்காக 1888 சரிங்களா, 1888 இங்கிலாந்துக்கு போறாரு. ஸோ 1891 ஜூன் மாசம் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பின்னாடி அவர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச காலம் பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காரு, சரிங்களா? நீதிமன்ற நியாய முறையில் நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவுக்கு என்ன செய்றாரு, கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு திரும்புறாரு, இந்தியாவுக்கு வராரு, சரிங்களா? அதாவது 1891 ஜூன் மாசம் வழக்கறிஞர் பட்டம் பெற்று முடிச்சுட்டு அவர் பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாய முறையில் நம்பிக்கை கொண்டவராக என்ன செய்றாரு, இந்தியாவுக்கு வராரு, சரிங்களா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு திரும்பின உடனேவும், இந்தியாவுக்கு எப்ப திரும்புறாரு, இந்தியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா திரும்பின உடனேவும் பம்பாயில வழக்கறிஞராக, சரிங்களா, பணியாற்றுறதுக்காக காந்தியடிகள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது. ஸோ அந்த காலகட்டத்திலாம் தென்னாப்பிரிக்காவில் இருந்த குஜராத் நிறுவனம் ஒன்று வந்து சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளுக்கு சேவையை, அதாவது வேலை செய்யறதுக்காக, தென்னாப்பிரிக்காவில் வேலை செய்யறதுக்காக காந்தியடிகளை வந்து கூப்பிட்டுருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்றுக்கிட்டு நம்ம காந்தியடிகள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா 1893 ஏப்ரல் மாசம் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போறாரு. ஸோ தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் தெரியும் நமக்கு வந்து ரயில்ல, அதாவது டஃப்ரின்ல இருந்து, அதாவது பிரீட்டோ ரயில் பயணம் மேற்கொண்ட போது பீட்டர் மாட்ரிட்ஸ்பர்க் அப்படின்ற ரயில் நிலையத்தில் இருந்து முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார். காரணம் என்ன? கருப்பு இனத்துக்கு எதிராக அங்க நடந்த பிரச்சனைகள். ஸோ அதை எதிர்த்து நிறைய போராட்டங்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் நடந்த நிறைய போராட்டங்கள், நமக்கு தில்லையாடி வள்ளியம்மையுடைய போராட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி அங்கே நடந்த சில அநீதிகளுக்கு எதிராக போராட்டங்களாக இருக்கட்டும். ஸோ இதில் எல்லாமே காந்தியடிகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஈடுபட்டிருப்பாரு. ஸோ அதுல இருந்து நமக்கு அதிகமான கேள்விகள் நமக்கு கேட்க மாட்டாங்க. எங்க கேட்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா காந்தி திரும்பி ரிட்டர்ன் ஆகிறார் இல்லையா, ஸோ அங்கதான் நமக்கு கேள்வி வருது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் லைட்டா பார்த்தோம். காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் ஆகியோருடைய எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைத்திருக்குது. ஸோ கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது, தி கிங்டம் ஆஃப் காட் வித்தின் யூ, கடவுளின் அரசாங்கம் உன்னுடன் உள்ளது, உன்னுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய டால்ஸ்டாயோட புக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அண்டு திஸ் லாஸ்ட் அண்ட் ஜான் ரஸ்கினுடைய புத்தகம், தாரோ அவங்களுடைய சட்ட மறுப்பு, இந்த 2 புத்தகங்கள், 3 புத்தகமே படிச்சு பார்த்த நம்முடைய காந்தியடிகள் பெரும் தாக்கத்துக்கு உள்ளாகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஸ்கின் அவர்களது பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள்
பீனிக்ஸ் குடியிருப்ப 1905 டால்ஸ்டாய் பண்ணைய 1910 நிறுவுறாரு. சோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. பீனிக்ஸ் குடியிருப்ப 1905 டால்ஸ்டாய் பண்ணைய 1910 நிறுவுறாரு. சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில தொழில் மீது இருக்கக்கூடிய மரியாதை, இது எல்லாமே இது நம்பிக்கை நற்பண்புகளையும் கொண்டிருந்த நம்மளுடைய இந்த குடியிருப்புகள் ஊக்கப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சோ திரும்பி இந்தியாவுக்கு காந்தியடிகள் திரும்பி எப்ப வந்திருப்பார்ப்பா? அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இந்த தில்லையாடி வள்ளியம்மை பாத்தீங்கன்னா சிறையில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தரமான உணவுகள் கொடுக்கப்படாததுனால அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ தில்லையாடி வள்ளியம்மையுடைய இறப்பு தமக்கு பேரடியாக இருந்தது அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழில் எழுதியிருப்பாங்க. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா 1915 நாள் ஜனவரி மாசம் இந்தியா திரும்பி இருப்பாரு காந்தியடிகள். சரிங்களா? சோ முழுக்க முழுக்க காந்தியடிகள் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா அகிம்சை முறைகள் தான் நமக்கு ஞாபகம் வரும். சோ தென்னாப்பிரிக்காவில் சில போராட்டங்களை நடத்திட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு காந்தியடிகள் வராரு. சோ இந்தியா காந்தியடிகளை பத்தி பார்க்கணும் அப்படின்னா சாம்ரான் சத்தியாகிரகம் தான் காந்தியடிகள். நமக்கு இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸ் பாயிண்ட். நமக்கு போன லைவ் கிளாஸ்ல பார்த்துருப்போம். போன சாட்டர்டே ஒரு லைவ் செஷன் சிறப்பு ஸ்பெஷல் லைவ் ஒன்று போச்சு இல்லையா? ஸோ அதுல நம்ம பார்த்துருப்போம். அந்த சாம்ரானை பத்தி 3 கேள்வி கேட்டினா ஒரே எக்ஸாம்ல. சரிங்களா? சரி, ஓகே, அதை பத்தி பார்க்கலாம். பீகாரில் உள்ள சாம்ரான் தீன்காதியா முறை பின்பற்றப்பட்டது. தீன்காதியா முறைனா என்னப்பா? அதாவது சுரண்டல் முறையில இருக்கக்கூடிய அந்த நிலத்துல 20 பங்கு அவுரி செடி, அதாவது இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய 20 பங்கு இந்த அவுரி பயிரிடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில, அதாவது 1890 காலகட்டங்கள்ல, சரிங்களா, 1890 காலகட்டம், கடைசி காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஜெர்மனி செயற்கை சாயங்கள் இண்டிகோ எனப்படும் நீல சாயம் சந்தையில் விற்கப்படுவது குறைஞ்சிருக்கு. ஸோ சாம்ரானில் பாத்தீங்கன்னா நம்ம குஜராத்ல இண்டிகோ பயிரிட்ட ஐரோப்பிய பண்ணையாளர்களை நீலச்சாயம் பயிரிடும் கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் தேவையை உணர்ந்து அந்த நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பியிருக்காங்க. ஸோ ஒரே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா அங்க அதிகமான நீலச்சாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டிகோ அதிகமா பயிரிடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா அங்க பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாடகை, நிறைய வரி வசூல், அது சம்பந்தமா நிலுவைத் தொகையை நிறைய கேட்கிறாங்க. நாங்க பயிர் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எதிராக நிலுவைத் தொகை நிறைய வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்புறமேல் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்த சாம்ரானுக்கு விவசாயியான ராஜ்குமார் சுக்லா இவர் தான் பாத்தீங்கன்னா காந்தியடிகளை, ஐயா நீங்க சாம்ரானுக்கு கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு காந்தியடிகள் கிட்ட கேட்டுக்கிறாரு. சரிங்களா? சோ காந்தியடிகள் கிட்ட கேட்டுக்கிறாரு. சோ சாம்ரானை காந்தியடிகள் சென்று பாக்குறாப்ல. சோ பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா சாம்ரான்ல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க என்ற விஷயம்லாம் இங்க தெரிய வருது. சரிங்களா? சோ அவங்க சாம்ரான் கிட்ட போய் சாம்ரான் பகுதியை போய் பார்த்து காந்தியடிகள் அங்கிருந்து உடனடியாக காவல்துறைனா தயவு செஞ்சு நீங்க போயிருங்க காந்தியடிகள் கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா போராட்டத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதான். காந்தியடிகள் உள்ள போகும்போது தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெளியேறிடுங்க என்ற விஷயத்தை சொல்ல வராங்க. சோ காந்தியடிகள் அங்க வந்ததையும் அங்க போறத தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் இந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவுது. சோ ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல காந்தியடிகளுக்கு ஆதரவாக கூடுறாங்க. சோ நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்திட்டத்தை கற்றுக் கொடுக்கிறாரு காந்தியடிகள். சோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா எங்க சாம்ரான் சத்தியாகிரகம் எப்ப 1917-18 இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகோ பண்ணையாளர்கள் விவசாயிகள் மீது அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில இந்த தீன்காதியா முறை
ரத்து பண்ணுவாங்க. காந்தியடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா துணைநிலை ஆளுநராக அவருடைய தலைமையில ஒரு டீம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா தீன் காதியா அப்படின்னு சொல்லக்கூடிய முறை வந்து என்ன செய்வாங்க, ரத்து செய்யப்படும். சரிங்களா? சோ இது ஸ்டார்டிங். நம்ம காந்தியடிகள் வந்து முதலாக எந்த போராட்டத்தில் கலந்துகிட்டாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன, சாம்ரான் சத்தியாகிரக போராட்டம் தான். சோ சாம்ரான் சத்தியாகிரக வெற்றியை தொடர்ந்து, அதாவது 1918 அகமதாபாத் மில் நிறுத்த போராட்டம், அதுலயுமே பாத்தீங்கன்னா மில் தொழிலாளர்கள் வற்புறுத்தப்படுவாங்க, நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாவாங்க. அதை தொடர்ந்து அதே 1918 கேதா சத்தியாகிரகம். சரிங்களா? கேதா சத்தியாகிரகம் இதுலயுமே பாத்தீங்கன்னா கலந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. சோ இந்த 3 நிகழ்வின் மூலமாக, ஒன்னு சாம்ரான் 1917, ரெண்டாவது கேதா 18, அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 18. இந்த 3லயுமே பாத்தீங்கன்னா மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக யார் உருவெடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து ஆகிறாரு. சோ அதை தொடர்ந்து தான் பாத்தீங்க அப்படின்னா காந்தி வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக ஏற்கிறார் 17-18. சரி, ஓகே. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1919 சரிங்களா, 1919 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட கொண்டு வராங்க. சோ ரவுலட் ஆக்ட் 1919 கொண்டு வராங்க. ரவுலட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியர்களுக்கு உண்மையில அதிகாரங்கள் பரிமாற்றம் செய்யாததால் 1919 இந்திய அரசு சட்டம் ஏமாற்றப்பட்டதாக இருந்துச்சு. சோ இதுல என்ன சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க மக்கள் வந்து போராட்டங்கள்ல ஈடுபடுவாங்க. சரிங்களா? சோ இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்த சட்டம் போட்டிருப்பாங்க. என்ன சட்டம் என்ன சொல்லுது, ரவுலட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பிடிவாரண்டே தேவையில்லை, கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம், விசாரணை இல்லாம ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம், சிறையில அடைக்கலாம். இந்த மாதிரியான அதிகாரங்களை கொடுக்கறது தான் இந்த ரவுலட் ஆக்ட். சோ இந்த ரவுலட் ஆக்டை பொறுத்தளவுக்கு கருப்பு சட்டம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதை எதிர்த்து தான் நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டம் 1919 ஏப்ரல் 6 வந்து நடந்துச்சு. சோ இது பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடந்துகிட்டு இருக்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 9 சரிங்களா, அதுக்கு முன்னாடி வந்து காந்தியை வந்து கைது பண்ணிடுவாங்க. அப்புறமேலு அமிர்தசரஸ், பஞ்சாப்ல குறிப்பாக அமிர்தசரஸ், லாகூர்ல வந்து தீவிரமடையும். அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் கைது செய்யப்படுவாங்க. அதை தொடர்ந்து ஏப்ரல் 9 1919 டாக்டர் சைபுதீன் கிஜ்லு, டாக்டர் சத்யபால் என்ற இரண்டு முக்கிய உள்ளூர் தலைவர்கள் போராட்டத்துக்கு தலைமை ஏற்று அமிர்தசரஸ்ல கைது செய்யப்பட்டிருப்பாங்க 1919 தான். சோ இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்க்கு. சரிங்களா? இந்த ஜாலியன் வாலாபாக் அந்த பூங்கால பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 13 ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. சோ பைசாகி திருவிழா, சீக்கியர்களுடைய பஞ்சாபுடைய அறுவடை திருவிழான்னு சொல்லக்கூடிய இந்த திருவிழா, இந்த கூட்டத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அங்க கூடியிருந்தாங்க. சோ இந்த கூட்டத்துக்கு உள்ள ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாம இந்த படத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுக்குள்ள நுழைஞ்சிருவாரு. சரிங்களா? சோ அது பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பாதை இருக்கக்கூடிய ஒரு அரங்கம் தான். சோ அதுக்குள்ள நுழைஞ்சுதான் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம மக்களை எல்லாத்தையுமே சுற்றுவாரு ஜெனரல் டயரு. சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. சோ ஆயுதமேந்தி வீரர்கள் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாம கண்மூடித்தனமாக சுற்றுவாங்க. 10 நிமிஷம் நடந்த இந்த துப்பாக்கி சூட்ல 379 பேர் துப்பாக்கி சூட்ல கொல்லப்பட்டிருக்காங்க. சோ 1000க்கும் அதிகமான மக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சதாகவும் அரசு குறிப்புல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த சம்பவத்தை எதிர்க்கக்கூடிய விதமாக தான் பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருக்கு வீர திருமகன் அப்படின்ற பட்டம், நைட்வுட் பட்டம் கொடுத்திருப்பாங்க. நைட்வுட் பட்டத்தை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து என்ன செஞ்சிருப்பாரு, திருப்பி கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா காந்தியடிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைசர் ஹி ஹிந்த் அப்படின்ற பதக்கத்தை காந்தியடிகள் வந்து என்ன பண்ணிருப்பாரு, திரும்பி கொடுத்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான
ஒரு மேட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1919 முடிஞ்சு. ஸோ 18ல அதாவது கிலாபத் இயக்கம், அதே பாத்தீங்கன்னா அதே வருஷம் 18ல முதலாவது உலகப்போர் முடிவுக்கு வருது. இஸ்லாமிய மத தலைவர் உலகம் முழுவதும் போற்றப்பட்ட இந்த துருக்கி கலிஃபா கொஞ்சம் கடுமையாக நடத்தப்படுறாரு. எதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஆதரவாக தான் இந்த கிலாபத் இயக்கமே தொடங்குறாங்க. நவம்பர் மாசம் 1919 டெல்லியில நடந்த அகில இந்திய கிலாபத் மாநாட்டுக்கு காந்தியடிகள் வந்து தலைமை ஏற்கிறாரு. சோ இந்த தலைமை ஏற்று தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன செய்யறாருன்னு பாருங்க. முஸ்லிம்களை வந்து இந்துக்களையும் முஸ்லிம்களையும் இணைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா வந்து காந்தியடிகள் இதை நினைச்சுக்கிறாரு. சோ கிலாபத் இயக்க மாநாட்டுக்கு தலைமை ஏற்கிறாரு. அல்லாஹி அக்பர், வந்தே மாதரம், தி ஹிந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய 3 தேச முழக்கங்களை முன்மொழிந்த சவுகான் அலியின் யோசனைகளை காந்தியடிகள் ஆதரித்திருக்கிறார். அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க என்று சொல்லக்கூடிய 3 முழக்கங்களை முன்மொழிந்தவர் சவுகத் அலி. அவருடைய யோசனைகளை காந்தியடிகள் ஆதரிச்சிருக்கார். ஸோ 1920 ஜூன் 9 அலகாபாத்ல கூடிய கிலாபத் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அகிம்சை, ஒத்துழையாமை 2 இயக்கத்தும் ஏற்று கிலாபத் இயக்கம் ஒத்துக்கிட்டு ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஆகஸ்ட் 1920 ஆகஸ்ட் 1 வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிலாபத் இயக்கத்தின் மூலமாக இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை வந்து நம்ம காந்தியடிகள் வந்து உயர்த்துறாரு. ஸோ 1920 ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது. 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் அமர்வுல இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வந்து கொடுக்குறாங்க கல்கத்தா மாநாட்டில் 1920. ஸோ 1920 டிசம்பர் மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல சி விஜயராகவாச்சாரியாருடைய தலைமையில சேலத்துல கிடையாது, அவர் பேரே வந்து சேலம் சி விஜயராகவாச்சாரி தான். சேலம் சி விஜயராகவாச்சாரி தலைமையில நாக்பூர் நடந்த அமர்வுல இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சோ ஒத்துழையாமை இயக்கம் யாருடைய ஒத்துழையாமை இயக்கத்தின் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் 1920 டிசம்பர்ல நாக்பூர்ல வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்குது. சோ இந்த 1920 நடந்த நாக்பூர்ல நடந்த அமர்வுல தான் பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. யாரு? சேலம் சி விஜயராகவாச்சாரியுடைய தலைமை தான் நாக்பூர்ல நடந்திருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. ஒத்துழையாமை இயக்கத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு பாருங்க. சோ பட்டங்கள் அதை வந்து திருப்பி கொடுத்துடணும். சரிங்களா? அந்த மரியாதை நிமித்தமா பட்டம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் திரும்பி கொடுத்துடணும். அடுத்து பாத்தீங்கன்னா அரசின் செயல்பாடுகள்ல எதுலையுமே நம்ம ஒத்துக்கிற கூடாது, எல்லாத்தையுமே ஒத்துழைப்பு தரவே கூடாது. நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜுக்கு வந்து எல்லாத்தையுமே புறக்கணிக்கணும். சோ 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை புறக்கணிக்கிறது. அரசு விழாக்கள் நிகழ்ச்சிகளை வந்து பங்கெடுக்க கூடாது. குடிமைப்பணி சிவில் சர்வீஸ் பதவிகள்ல யாருமே வந்து ராணுவ பணி, சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி பணிகள்லாம் ஏற்கக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டு பொருள்களை வந்து புறக்கணிக்கணும், உள்நாட்டு பொருள்களை வந்து ஊக்கம் தரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து அதாவது தீர்மானங்களாக நிறைவேற்றுறாங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வரிகொடா இயக்கம், அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 1922 பிப்ரவரி மாசம் பர்தோலி வரிகொடா இயக்கம் பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவிச்சிருக்கிறாரு. வரி வந்து கொடுக்க கூடாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சௌரி சௌரா சம்பவத்தின் மூலமாக ஒத்துழையாமை இயக்கம் கைவிடப்படுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சோ 1922 பிப்ரவரி 5 தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோராக்பூர் பக்கத்துல அந்த சௌரி சௌரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல தேசியவாதிகள், நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐஎன்சில மிதவாதிகள் தேசியவாதிகள் அப்படின்னு 2 பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா. சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரணியை வந்து நடத்துறாங்க. சோ காவல்துறையினர் நடவடிக்கைகளுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன்ல வன்முறையாக மாறுது. சோ பாருங்க 1922 காவலர்கள் உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிறாங்க. சோ இந்த 22 பேருமே பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு அந்த தேசியவாதிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அது உள்ள ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. சோ 22 பேருமே இறந்து போயிடுறாங்க. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய
வழிகள் பாத்தீங்கன்னா அகிம்சை வழி தான் இல்லையா? சோ அகிம்சை தான், நான் அகிம்சை தான் போராடணும்னு நினைச்சேன், இது வந்து நான் ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா காந்தியடிகள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து 1922 வந்து கை விட்டுறாரு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, சோ சுயராஜ்ய கட்சி. சோ சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ் கட்சி பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு பின்னாடி காந்தியடிகள் எல்லாமே கைது செய்யப்பட்டுருவாங்க. காங்கிரஸ் கட்சி ரெண்டா வந்து பிரியும். அதாவது எப்படின்னா மாற்றத்தை விரும்புவர் ஒரு சைடு, மாற்றத்தை விரும்பாதவர் அப்படின்னு ரெண்டு டைப்பா பிரிப்பாங்க. ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா நேரு, CR தாஸ் இவங்களுடைய தலைமையில் இருந்த காங்கிரஸார் வந்து தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு இந்த டீம் வந்து நினைக்கும். நமக்கு தெரியும் 1919 வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தேர்தல் நடத்துறதுக்கான அனுமதி கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில தான் 1920-21 முதல் தேர்தல் வந்து நமக்கு நடந்திருக்கும். சரிங்களா? இந்தியாவுடைய முதல் தேர்தல் வந்து நடந்திருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரிப்பா, அதை தொடர்ந்து தான் பாத்தீங்க அப்படின்னா CR தாஸும் நேருவும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1923 சரிங்களா ஜனவரி 1ஆம் தேதி சுயராஜ்ய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மாற்றத்தை விரும்பினவங்க இவங்க வந்துட்டு. சரிங்களா? சோ சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்குறாங்க. ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசு இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளும் பெரும் எண்ணிக்கையில் சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சோ அதுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? சோ சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா CR தாஸுவும் நேருவும் தான். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1919 இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மாகாணத்துல ஒண்ணு மூலமாக மாகாண அரசின் அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு ரெண்டு வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா 1925 வரைக்கும் CR தாஸ் மறைவுக்கு பின்னாடி சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. காந்தியடிகள் ஆக்கப்பூர்வ திட்டம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துழையாமை இயக்கம் கைவிட்டாரு 1922. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இளைஞர்களை ஒன்று திரட்டி சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சைமன் குழு வந்து வராங்க. சைமன் குழு வந்து 1927 நவம்பர் 8ஆம் தேதி இந்திய அரசியல் சாசன திருத்தங்களுக்கான இந்தியா ஆணையம் சட்டப்பூர்வ ஆணையமாக இந்தியன் ஆணையத்தை வந்து நியமிக்கிறதுக்காக ஆங்கிலேய அரசு அறிவித்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சர் ஜான் சைமன் தலைமையில 7 பேர் கொண்ட ஒரு உறுப்பினர் வர்றாங்க. ஸோ இந்த சைமன் குழு பாத்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் வந்து இந்த 7 பேர்ல வந்து இந்தியாவோட சார்பா வந்து யாருமே இல்லை. ஏன்னா இந்தியாவுடைய சட்டத்தை இயற்றணும், இந்தியா பத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்தியர்கள் ஒரு ஆளாக வேணும் இல்லையா? ஸோ இந்தியர்கள் வந்து யாருமே இல்லை. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டங்கள் நிறைய நடந்துச்சு. ஸோ அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உட்பட அனைத்து கட்சிகளுமே பாத்தீங்க அப்படின்னா சைமன் குழுவை வந்து புறக்கணிச்சாங்க. இந்த குழு எங்கெங்க போறாங்களோ அங்க எல்லாமே ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ கருப்பு கொடி ஏந்தி சைமனே திரும்பி போ அப்படின்னு சொல்லக்கூடிய முழக்கங்களும் இங்க வந்து நடந்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய் அவர்கள் வந்து சைமனே திரும்பி போ அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா காயமடைந்து சில நாட்கள் கழிச்சு இறந்து வந்து போனாரு. கோ பேக் சைமன் லாலா லஜபதி ராய், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நேரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1928 அனைத்து கட்சி மாநாடுகள் நடந்துச்சு. ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா சைமன் குழு முன்மொழிவுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவது ஒரு குறிக்கோளாக இருக்குது. அதனாலதான் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் தான் பாத்தீங்க அப்படின்னா முகவரில் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொள்கையின் அடிப்படையில் அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கும். இது மோதிலால் நேரு, அவர் ஜவஹர்லால் நேரு வேற, மோதிலால் நேரு வேற. மோதிலால் நேருடைய மகன் தான் ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? ஸோ அந்த கமிட்டியோடைய அறிக்கை தான் நேரு அறிக்கை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல என்னென்ன பரிந்துரை சொல்லிருக்காங்க பாருங்க.
ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்து தன்னாட்சி அந்தஸ்து வேணும் ஒண்ணு. மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவை கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதியுடன் தேர்தல் நடத்தப்படணும். 2. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு போல இந்துக்களுக்கும் அவர் சிறுபான்மையினர் உள்ள வடமேற்கு மாகாணங்களிலும் இடஒதுக்கீடு கொடுக்கணும். பொது வாக்களிப்பு முறையின் அடிப்படையில் உரிமைகள் வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் நேருவுடைய இந்த தீர்மானங்கள். சரிங்களா, நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நேருனா ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோதிலால் நேரு. ஓகேங்களா, சரி ஓகே. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநாட்டில் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 14 அம்சங்கள் என்று அழைக்கப்பட்ட தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்து முஸ்லிம் ஒற்றுமையான தூதர் அப்படின்னு பாராட்டப்பட்ட முகமது அலி ஜின்னா, சரிங்களா, இது ஒரு கேள்வி. முகமது அலி ஜின்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இந்த பிரச்சனைலாம் நடந்து முடிக்க சூழ்நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமினியன் அந்தஸ்து வந்து கொடுத்துருப்பாங்க. டொமினியன் அந்தஸ்து. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸார திருப்திப்படுத்திருக்க முடியாது. ஸோ 1929 டிசம்பர்ல லாகூர்ல ஜவஹர்லால் நேரு தலைமையில காங்கிரஸ் அமர்வு நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 1928 மோதிலால் நேருடைய தலைமையில ஐஎன்சி அமர்வு நடந்திருக்கும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அதுல முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டு வட்டமேசை மாநாடுகள் வந்து புறக்கணிப்பு செஞ்சிருப்பாங்க. ஸோ 1930 ஜனவரி 26 சுதந்திர திருநாளாக நம்மளுடைய நேரு வந்து அறிவிச்சிருவார். ஸோ சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டு வரிகொடா இயக்கம் உள்ளிட்ட சட்ட மறுப்பு இயக்கம் மூலமாகவும் வன்முறையற்ற முறையில் முழுமையான சுதந்திரத்தை அடைவது குறித்து என்ன செஞ்சிருப்பாங்க, நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை வந்து கொண்டு சேர்த்திருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா 1930 உப்பு சத்தியாகிரகம். ஸோ இந்த டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1930 ஜனவரி 31 நாளுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் அரச பிரதிநிதி வைஸ்ராய் இர்வின் பிரபு கோரிக்கையில அடங்கிய மனு ஒன்று கொடுப்பாரு. அது என்னன்னு பாருங்க. ராணுவம் ஆட்சி பணியில சேவைகளுக்கான செலவு 50% வரை குறைக்கணும், முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்யணும், அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யணும், அடுத்து பாத்தீங்கன்னா நில வருவாயை 50% குறைக்கணும், உப்பு வரியை வந்து ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறமேல உப்பு அதாவது சட்டத்தை மீறி வந்து உப்பு எடுப்பாங்க. ஸோ காந்தியடிகள் 1930 மார்ச் மாசம் 12ஆம் தேதி 78 பேரோட என்ன செய்யிருப்பாங்கன்னா சமர்மதி ஆசிரமத்திலிருந்து கிளம்பி தண்டி அப்படின்ற இடத்துல போய் உப்பு சட்டத்தை மீறி உப்பு எடுத்திருப்பாங்க. ஸோ காந்தியடிகள் 61 வயசுல 21 நாள் 241 மைல் நடந்து சென்று 1930 ஏப்ரல் 5ஆம் தேதி தண்டியில போய் என்ன செய்வாங்க, உப்பு சட்டத்தை மீறி உப்பு வந்து எடுத்திருப்பாரு. சரிங்களா, 1930 உப்பு சத்தியாகிரகம். ஸோ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜி தலைமையில் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்குருவோம். சரிங்களா, சரி ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடு. முதல் வட்டமேசை மாநாடு 1930, 31 இரண்டாவது வட்டமேசை மாநாடு, 32 மூன்றாவது வட்டமேசை மாநாடு. சரிங்களா, ஸோ முதல் வட்டமேசை மாநாட்டில் வந்து யாருமே கலந்துக்கிற மாட்டாங்க. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா காந்திக்கும் இர்வின் பிரபுக்கும் இடையே ஒப்பந்தம் வந்து நடக்கும். ஸோ 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்கும். ஸோ அதன்படி தான் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வந்து காந்தியடிகள் வந்து கலந்துக்குருவாரு. ஸோ இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு காந்தியடிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவா பெருசா எந்த விதமான ஒரு இதுவுமே எட்டியிருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா 1932 ஜனவரி 4ஆம் தேதி காந்தியடிகள் கைது செய்யப்பட்டுருவாரு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்படுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடக்கும். டிசம்பர் 24 வரைக்கும், அதாவது நவம்பர் 17 இருந்து டிசம்பர் 24 வரைக்கும் நடக்கும். ஸோ காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் மூன்றாவது வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துருக்க மாட்டாங்க. சரிங்களா, சரி ஓகே. இப்போ மூன்றாவது வட்டமேசை மாநாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து நம்மளுடைய அம்பேத்கர் வந்து வாங்கியிருப்பார். என்ன எப்படின்னு பாருங்க. 1932 ஆகஸ்ட் 16ஆம் தேதி வகுப்பு வாரி ஒதுக்கீடை வந்து ராம்சே மெக்டொனால்டோ அறிவிச்சிருப்பாரு.
ஸோ பார்த்தீங்கன்னா 1932 செப்டம்பர் 20 காந்தியடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி ஒதுக்கப்பட்டதுக்கு எதிராக சாகும் வரைக்கும் செப்டம்பர் 20 வந்து காந்தியடிகள் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். ஸோ அப்புறமேல தான் பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவிகா, ராஜேந்திர பிரசாத், MC ராஜா இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. யார் கூடனா அம்பேத்கர் கூட. சரிங்களா, அம்பேத்கர் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியா வந்து பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கும், அம்பேத்கருக்கும் நம்மளுடைய காந்தியடிகளுக்கும் ஒப்பந்தமாகும். தனித்தொகுதி பற்றி கொள்கைகளை வந்து கைவிடணும். சரிங்களா, இந்த கூட்டு தொகுதிகள் பற்றி யோசனை வந்து ஏற்கப்பட்டது, கூட்டு தொகுதியாக இருக்கக்கூடிய யோசனை. அதுக்கப்புறம் என்ன, ஒதுக்கப்பட்ட வகுப்பினருக்கு 71% 148 அதிகரிச்சாங்க. ஸோ இது எல்லாமே சட்டப்பேரவையில் 18% இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டது எல்லாமே பூனா ஒப்பந்தத்துக்கு கீழே வந்து நமக்கு வந்து வரக்கூடிய கான்செப்ட். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தை வந்து அம்பேத்கர் வந்து முன்னெடுப்பாரு. ஸோ பொதுவுடைமை கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து 1925 கான்பூர்ல பொதுவுடைமை கட்சியோடைய மாநாடு வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த கட்சியை ஆரம்பிக்க முயற்சியாக நடந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுல சிங்காரவேலர் தலைமை உரையாற்றிருப்பாரு. பொதுவுடைமை கட்சி அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் 1928 அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாய கட்சி, சரிங்களா, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1928. சரிங்களா, சரி, ஓகே. கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது நம்ம பார்ப்போம். சரிங்களா, பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க. யாருங்க, பகத்சிங், PK தத்தும் அவர்களை இன்குலாப் ஜிந்தாபாத் மூலங்க 2 பேருமே இது பண்ணியிருப்பாங்க. அது நம்ம லைவ்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து நம்ம காந்தியை பற்றி பார்க்கணும்னா கடைசியாக வந்து காந்தியடிகள் வந்து 1940 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அந்த உலகப்போர் 2ஆம் உலகப்போருக்கு அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம் ஆச்சாரியா வினோபா, அதை பார்த்துக்குங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகம் ஆச்சாரியா வினோபா. ஸோ இந்த 2ஆம் உலகப்போருக்கு பின்னாடி நம்ம 2ஆம் உலகப்போரில் இந்தியர்கள் பங்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து விடுதலை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ செய் அல்லது செத்து மடி 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்துக்கு வித்திட்டது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கத்தை நம்முடைய காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரிப்ஸ் பொதுக்குழு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு பயன் அளிச்சிருக்காது. ஸோ அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா செய் அல்லது செத்துமடி, அப்புறமேலு தான் பார்த்தீங்க அப்படின்னா 1942 பின்னாடி மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி நமக்கு 1947 தான் பார்த்தீங்க அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, நமக்கு வந்து விடுதலை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ டெல்லி சலோ என்ற வார்த்தை வந்து நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸுடைய ஒரு முக்கியமான ஒரு கோட்டிங் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. சரிங்களா, சரி, ஓகே. அடுத்து 1945 ஜூன் 14 வெவல் திட்டம், இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், வெவல் திட்டம். சரிங்களா, இந்த திட்டத்திற்கு பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா 1946 தொடக்கத்தில் மாகாணத்தில் தேர்தல் பொது தொகுதியான பெரும்பாலான காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அமைச்சரவை தூதுக்குழு வரும். ஸோ அமைச்சரவை தூதுக்குழு வந்ததுக்கு பின்னாடி தான் நமக்கு முழுமையான விடுதலை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியாவுக்கு அப்படின்னு தனியாக வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, நமக்கு சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் அமைப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜவஹர்லால் நேரு உடைய தலைமையில இடைக்கால அரசுவை ஜவஹர்லால் நேரு வந்து தலைமையில இடைக்கால அரசை வந்து அமைச்சிருப்பாங்க 1946. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு வந்து விடுதலை வந்து கொடுத்துருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் படிதான் மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மவுண்ட் பேட்டனுடைய அறிக்கையின் படிதான் இந்தியாவுக்கு என்ன செய்யறாங்க, நமக்கு வந்து விடுதலை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களாங்க, சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லைகள், அப்புறமேலே நம்மளுடைய இந்திய அரசு வந்து தலைமை ஏற்று தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லைகளை வந்து ஒருங்கிணைச்சிருப்பாங்க. நமக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த எல்லைகளை பூராமேவும் ஒருங்கிணைச்சிருப்பாரு. இந்தியாவுடைய இரும்பு மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1947 ஜூலை 18ஆம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது.
இந்தியாவுக்கான விடுதலை சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஜூலை 18ஆம் தேதி இயற்றப்பட்டது. ஸோ இந்த திட்டத்துக்கு மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கும் செயல் வடிவம் தரப்பட்டது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சது. சரிங்களாங்க. ஸோ இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஸோ இதிலிருந்து நமக்கு நிறைய கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஷின் டிஸ்கஷன் அப்பையும் இதை ஓரளவு உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதிலிருந்து கண்டிப்பாக இப்போ எழுதி வச்சுக்கோங்க, 2லிருந்து 3 கேள்விகள் நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ தொடர்ந்து பாருங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கீழே கேளுங்க. இடையில சில பாயிண்ட்ஸ்லாம் விட்டுருப்பேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. சரிங்களா. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. மேக்ஸ் வீடியோ கண்டிப்பாக வரும்ப்பா. சரிங்களா. ஸோ தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்காக எங்களுக்கு கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.